கூட்டணி கட்சிகளிடம் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை திமுக தொடங்கிவிட்ட நிலையில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் இன்றிரவு முதல்வர் ஸ்டாலினை சந்திப்பதாக வெளியாகி இருக்கும் தகவல் அரசியல் வட்டாரங்களில் முக்கிய கவனம் பெற்றிருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் திமுக தனது கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை இன்று தொடங்கியிருக்கிறது. தேமுதிக முதல் முறையாக திமுக கூட்டணியில் இணைந்திருப்பதாலும் ஏற்கனவே கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் கூடுதல் இடங்களை கேட்பதாலும் தொகுதி பங்கீடு எப்படி இருக்கும் என்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சிறிய கட்சிகளிடமிருந்து பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கும் திமுக முதலில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியுடன் இன்று பேச்சுவார்த்தை நடத்தியது. அதைத் தொடர்ந்து மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம் போன்ற கட்சிகளுடன் நாளை பேச்சுவார்த்தை நடத்தவிருக்கிறது. அதே சமயம் கூட்டணியில் ஆட்சியிலும் பங்கு வேண்டும் என்று தொடர்ச்சியாக கூறி வரும் காங்கிரசுடன் எப்போது தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பதை திமுக இன்னும் அறிவிக்காமல் இருக்கிறது. இந்த நிலையில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் இன்று இரவு முதல்வர் ஸ்டாலினை நேரில் சந்திக்கவிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்பான விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அமைந்திருக்கிறது. அதே சமயம் கூடுதல் தொகுதி, ஆட்சியிலும் பங்கு போன்றவற்றில் காங்கிரஸ் உறுதியாக இருப்பதால் முதல்வர் ஸ்டாலின், கே.சி. வேணுகோபால் ஆகியோரின் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.